பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ராமதாஸ் கோஷ்டி, அன்புமணி கோஷ்டின்னு வந்துருச்சு. பாதி பாதி பிரிஞ்சுட்டாங்க. இன்றைக்கி ராமதாஸ் தரப்பு இதிலிருந்து கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த வீடியோவை பாருங்கள். எங்க கௌரவ தலைவரையும் எங்க சேலத்து சிங்கமான மாநில துணை செயலாளரையும் திமுக கைகூலி, திமுக அடிமைன்னு மேடைக்கு மேடை முழங்குறாங்க. இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் RSS அடிமைகள். கூட்டத்தில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ராமதாஸுடைய மகள் என்ன சொல்கிறாங்கன்னா, RSSோட ஏஜென்ட்டு அன்புமணிங்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? NDAல அவங்க சேர போகிறது, அன்புமணி மட்டும்தான் சேர போகிறாரு. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு புரியுமே ரெண்டா? அப்போ இன்னொன்று சொல்லியிருக்காங்க, திமுகவோட கூட்டணி இல்லைங்கிறாங்க அவங்களே. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களும் விஜய் பக்கம் போக போகிறாங்க. அப்போ NDA கூட்டணியில் இவங்க டிடிவி OPSம் போயிடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் போனதில் விழுந்த பாதி ஓட்டு தான் விழுக போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் பலவீனமாயிட்டு போகுது NDA கூட்டணி.